ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு டிராஃபிக்கான ரோட்டில் எப்படி போகிறது அப்படின்றதுக்கான வீடியோ இது. நல்லா கவனிங்க. ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு இது. நைட் நேரங்களில் முன்னாடி போகக்கூடிய வண்டி எப்படி போகுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரோடு மோசமாக இருக்கிறனால டூ வீலர் ரைட் சைடு வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால ரொம்ப கவனமாக போகணும். சைடு மிரரு எப்பவும் பார்க்கணும்னு நான் சொல்கிற மாதிரி ரொம்ப கவனமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். ஒரு 20-30 சிட்டிக்குள்ளே அப்படி போகலாம். கூடுதல் ஸ்பீடு வேண்டாம். ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கரோட இண்டிகேஷன் வந்து சிட்டிக்குள்ளே அங்கங்கே ஸ்கூல்ஸ் இருக்கிற இடத்துல அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் நினச்சாலும் கூடுதல் வேகம் போக முடியாது. ரெண்டு பக்கமும் ஆட்கள் கிராஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிதானமாக போனால் நல்லது. இதெல்லாம் தான் ப்ராப்ளங்களை வந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு வகையான டெக்னிக்ஸு. ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கும் இதுதான், புதுசாக உண்டரானதுக்கும் அதே தான். டியூப் ஹெட்லைட்லாம் போடாமலே வருது பாருங்கள் பஸ்ஸு. சிட்டி பஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த லெவலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹெட்லைட்டும் கிடையாது, டேஞ்சர் லைட்டும் கிடையாது. அதெல்லாம் எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை நல்லா கவனமாக போகணும். சிட்டிக்கு வெளியே போகும்போது மட்டும் இந்த ஹை பீம் லைட்டுகளை யூஸ் பண்ணுங்கள். சிட்டிக்குள்ளே அது போட வேண்டாம். போட்டும் யூஸ் இல்லை. ஏன்னா சோடியம் லைட் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஹை பீம் லைட்டு இப்போ நான் போட்டிருக்கிறேன் இல்லையா, அந்த லைட்டு போட்டுறதுனால உங்களுக்கு சோடியம் லைட் இருக்கிற இடத்துல அது பவர் தெரியாது. இந்த மாதிரி அவுட்டர் ரோடு ரொம்ப இருட்டான இடங்களுக்கு போகும்போது மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் கியர் தான், அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப நிதானமாக மெல்ல அந்த மாதிரியான ரோடுகளில் போகும்போது பயணங்கள் சுகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவையில்லாத அசம்பாவிதங்கள் நடக்காது. அதே மாதிரி ஒரு வளைவு வருது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வளைவு வருதுன்ன உடனே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும். வளைவில் சிலர் வந்து ஃபாஸ்ட்டாக போய் டர்ன் பண்ணுறது, இந்த ரேஸ் கார் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த மாதிரி வளைவுகளில் ஓவர் ஸ்பீடு போகும்போது கண்ட்ரோல் நிற்காமல் வண்டி வெளியில் போயிடும். ஸோ அது நல்ல கவனமாக இருக்கணும். வளைவுகளில் திரும்பும்போது கண்டிப்பாக ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கணும். பிரேக்லையும் ஓவராக உடனே நீங்கள் வச்சா கூட அதுவும் தவறு தான். ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல்லையே அந்த டேர்னிங்கில் வந்து வண்டியை திருப்பி பழகணும். புது லேர்னர்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இப்போ எல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு டைரக்ட் வீடியோ, லைவ் வீடியோ கொடுத்து. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எவ்வளோக்கு எவ்வளோ பைய மெல்ல, அதாவது நமக்கு வந்து யூஸ்டு ரோடு இல்லை, புதுசாக ஒரு ரோடு, இது புது ரோடாக இருக்குது நம்ம டிரைவிங்க்கு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தால் கூட இந்த ரோட்டுக்கு நீங்கள் புது ஆளுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சு ஓட்டணும். நீங்கள் ரெகுலராக போகிற ரோடு வேறு, அங்கே உங்களோட ஸ்பீடெல்லாம் காட்டலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் புது ரோடாக வரும்போது கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா புது லேர்னர்ஸுக்கும்
நல்லது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்குமே அது நல்ல ஒரு பழக்கத்தை கொடுக்கும். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் உங்களோட இந்த விதிகள் சொன்னதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.